இலக்கிய சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள், அட்டகாசமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இலக்கியாவை எத்தனை பேருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறத நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் அஞ்சலி பண்ணுற விஷயம் சரியாக தப்பா அப்படின்றதும் நம்மளுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். அஞ்சலியை பார்த்தீங்க அப்படின்னா எப்படியாவது இந்த விஷயத்துலேருந்து மாட்ட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா பயங்கரமாக ஒரு பிளான் போட்டு திட்டமிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் தாங்க ஒரு இலக்கியாவுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் தெரிய வருதுங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அஞ்சலி தன்னுடைய கர்ப்பத்தை கலைக்க இலக்கியா முயற்சி பண்ணதா சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கேஸ் கொடுத்துருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம இலக்கியா எப்படி இதை கேஸ் கொடுத்துருக்கலாம், எப்படி இந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கோடு பார்த்துட்ருக்காங்க. அதே சமயத்தில் வீட்டு வாசலுக்கு ஒரு கார் நிற்கிதுங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பார்க்கும்பொழுது அதில் போலீஸ் ஜீப் நிற்கிதுங்க. அதில் இன்ஸ்பெக்டர் பார்த்திங்கன்னா, உங்களை நான் கைது பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு இலக்கியா கிட்ட சொல்கிறாங்க. என்ன விஷயத்துக்காக நீங்கள் என்ன கைது பண்ண வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, நீங்கள் அஞ்சலியுடைய கர்ப்பத்தை கலைக்கிறதுக்காக மயக்க மருந்து கொடுத்ததாகவும், அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலரோடு சேர்ந்து கூட்டு சதி செஞ்சு அவங்கள கொலை முயற்சி செய்ய ஈடுபட்டதாகவும் அவங்க உங்கள் மேலே புகார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் இலக்கியா கிட்ட சொல்கிறாங்க. இதெல்லாம் சுத்தமான பொய், இதை நம்பாதீங்க, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா ஆணித்தனமாக அடித்து பேசுகிறாங்க. நீங்கள் எதுவாக இருந்தாலுமே ஸ்டேஷனில் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப் இன்ஸ்பெக்டர் பார்த்திங்கன்னா இலக்கியா கிட்ட சொல்கிறாங்க. இருங்க, நீங்கள் முதல்ல என்னுடைய கணவர்கிட்ட நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கௌதமை கூப்பிட்றாங்க நம்ம இலக்கியா. கௌதமாக சார், இதுக்கெல்லாம் யாரும் காரணம் இருக்காது, அஞ்சலி ஒரு பெத்தலாட்ட பேரலையே, அவள் சொல்கிறதெல்லாம் எதுவுமே நம்பாதீங்க, இது சுத்தமான பொய்யாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதமும் சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் நீங்கள் வாங்க ஸ்டேஷனில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி சொன்ன மாதிரியே இலக்கியாவை கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு போயிட்டு உட்கார வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம கண்டினியூவாக பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அஞ்சலி செய்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இது சரியாக தவறா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுட்டு போங்க.